நேரம் சுத்திக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க தான் எங்க போய் சுத்துறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. என் மாமா பாத்தீங்களா? என்னங்க சொல்ற நீங்க? தேடி விட்டா வர மாட்டேங்குன்னு சொல்லி இப்படியே சொல்லினா முடிச்சு புரியணும். என்ன ஆமா இது பாருங்க எங்க மாமாவை பாத்தீங்கன்னா உங்க மாமா நாங்க எங்க பாக்குறோம்? உங்களை சொல்லுங்க, பொழுதுக்கு பாத்துக்கிட்டே உட்காந்துருப்போம். என்ன எதுக்கு தங்கச்சியை பொழுதுக்கு பாத்து அவரை எதுக்கு நாங்க பாக்குறோம்? நீ அவரை பார்த்தாதான் நான் அவரை பார்த்து கூட்டிட்டு ஓட முடியும். சரி ரொம்ப அழகா இருக்காரு. அப்படியா? பேரை கேட்டாலே அதுக்காங்க என்ன பேரை நீ கேட்கவே இல்ல. சரிம்மா சரிம்மா. பேர் என்ன? வீரன் தேவன் தான். சுத்தமா அதுவே இல்லை. செல்வன் ஏய் செந்தமிழ் செல்வன் எக்ஸ் தலைவர் கந்தசாமி, ஊர் நல அலுவலர் தேனூர் பழனிசாமி, பெங்களூர் அன்புள்ள இங்கே தாமரைச்செல்வி அவர்களுக்கு 50 ரூபாய் கண்டிப்பாக இருக்கின்றார்கள். எனக்கு அன்பிற்கு ஒரு பெருமைப்படுத்திய அன்பு உள்ளத்துக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கங்க. அவருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி பாருங்க, பண்ணி எல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் கஞ்சி பானை கல்யாணம் பண்ணிதான் நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்ணி எங்க மாமாவை கூட்டிக்கிட்டு கும்பகோண கொழுந்து வெத்தலையா என்ன வெக்கத்துல வெத்தலை செவக்குதே. வெக்கத்துல
நல்லா இருக்கீங்களா? உண்மையிலே உங்களை பார்த்ததுல அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆமா, ரொம்ப சந்தோஷம். சந்திக்கவே முடியல. என்னைக்குமே சந்திக்கும் சந்தோஷம் தான். இன்னைக்கு நேற்று இல்ல. அதான் நான் சொன்னேன், இன்று நேற்று வந்த உறவே கிடையாது. அதனால இது வேற விஷயம். அதனால எத்தனை தொழில் கட்டினாலும் உங்களுக்கு தனி சிறப்பு உண்டு. ரொம்ப நன்றி. ஆமா, என்னை அழைச்சதன் காரணம் என்ன தெரியாம சொன்னாலே இவ்வளவு தெரியும். எங்க அப்பா இருக்காரு, நல்லா இருக்காங்க. நான் தான் பார்க்கவே முடியல. ஆனா மாமனார் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? மாமனார். மாமனார் இல்ல, அப்பா. எனக்கு அப்பனா உங்களுக்கு அப்பா தான். உங்க அண்ணனை நான் கல்யாணம் பண்ணிட்டா அவரு எனக்கு மாமனார் தானே. ஏன் அண்ணனை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? கல்யாணம் என்ன புதுசு புதுசா ஒண்ணு இருக்கு? என்ன இப்படி சொல்றீங்க? கல்யாணம் பண்ணி வைக்கலாம், உள்ள பண்ணி மாறமா நான் கூட்டிக்கிட்டு ஓடியே போயிருவேன். நம்ம பொறுமையா அப்பெல்லாம் வேணாம். யாரும் இருக்காங்க? ஐயோ கடவுளே. உனக்கு என் நினைவு வந்தால் என்னை தொடாதே, உன் இதயத்தை தொட்டுப்பார், நான் துடிப்பேன். உன் நினைவுகளோடு KS லவ் ஃபீலிங் துறை அவர்கள் இருவரும் அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். ரொம்ப ஃபீலிங்கா இருப்பார்கள். நன்றி நன்றி. எல்லாத்துக்கும் ஃபீலிங் இருக்குதா? என்ன ஃபீலிங்? அதான் விட்டுறேன். அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா என்னன்றது. சரி இருக்கட்டும், கண்டிப்பா முயற்சி பண்றேன். நாகரசன் அவர்கள் பாடிடுறேன். போய் போட்டாவது பார்த்து மனப்பாடம் பண்ணி உள்ள வச்சான் வெளியோரம் ஈரவில்லை பக்கத்திலே நான் இருந்தும் துக்கத்திலே நீ இருந்தால் அரசேரு காலம் உள்ளுத்தச்சு கண்ணீரில் மூங்குதடி. அண்மையிலன்னு ரொம்ப வேதனையா இருக்கு. நல்ல பாட்டு தான். கொஞ்சம் பொறுத்துக்கங்க, பொறுமையா இருங்க, பாடுறேன் கண்டிப்பா. அதனால ரொம்ப சந்தோஷம். எங்க அப்பா காவலுக்கு அது இருங்க. என்ன தேனூர் ஊராட்சி மன்ற தலைவர் APK மீனாட்சி கந்தசாமி அவர்கள் சார்பாக இசைக்குழுவினரை பாராட்டி ரூபாய் 101 பரிசாக வழங்கியுள்ளார்கள். பரிசுகளை வாரி வழங்கிய தேனூர் ஊராட்சி மன்ற தலைவர் அருமையான APK மீனாட்சி கந்தசாமி அவர்களுக்கு இசைக்குழுவின் சார்பாக கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றியோட வணக்கம்.
அதான் உண்மை. பஞ்சு மத்த மாதிரி படுத்தியே நீ மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா ஒரு பொம்பளை கொல்ல பொம்பளை எடுத்துப்பேன். ஒரு பொம்பளை பிள்ளை தண்ணிக்கு போக முடியாது. சரி இருக்கட்டும். ஹலோ இசைக்குழுவை பாராட்டி ஜேசிபி வி ரஞ்சித் அன்பு உள்ளம் 101 அன்பளிப்பு வழங்கியிருந்தார்கள். இசைக்குழுவை பாராட்டி அன்பளிப்பு வழங்கிய வி ரஞ்சித் ஜேசிபி அவர்களுக்கு எங்களது குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். நன்றிங்க. இசைக்குழுனா எப்பேற்பட்ட இசைக்குழு இருக்கிறதாலே எல்லாமே ஒண்ணா நம்பர் தான். வாசிப்புல மச்சான் நீங்க வேற எல்லாத்துலயுமே நம்பர் ஒண்ணுதான். அதுல இருக்கு பாருங்க. சரி இருக்கட்டும். அதனால இவனை பார்க்காதான் வர்றோம். செத்த நேரம் சும்மா தான் இருந்தா என்ன? சும்மா இருக்கிறதுக்கு அவர் சரக்கு சாப்பிட்டுருக்காரு. அண்ணே ஒரு பட்டேன் தலைய கள்ள தூக்கி தான் நான் போறேன். சும்மா பாவண்டி. நீங்க என்ன செய்றீங்க? இந்த தோழின்னு ஒருத்தி இருக்கிறா. கடைசியா உடனே நான் முடிச்சுட்டு இருந்து வரேன். ஆமா. ஒரு ஆசை. ராமன் எத்தனை ராமனடி அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி தேவன் ராமன் எத்தனை ராமனடி
கொஞ்சம் நான் காட்டுறேன். எங்க எங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன். கண்ணு மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். விழாவைத்தான் நான் கையில கொடுத்தேன். ஏ ராசாத்திக்காக இவனை முத்த வைக்கவா, அதுக்காக பட்டம் துவக்கி வைக்கவா, முத்தத்தை கொண்டு வைக்கவா, அதுக்காக வந்து இழந்து வைக்கவா. ஓடி வா ஓடம் பக்கம் ஒதுங்கலாம் மெதுவாக வாசத்துல உருவாடு. ஒதுக்கணும் பொதுவாக. காத்தெடுத்தா காத்தாடி மல்லிகைப்பூ பாராட்டு. கையிருக்கு அவளுக்கு வேணாமுன்னே வீராப்பு. அடிப்போடிக்குள்ள அந்த நிலாப்பத்தான் கையில கொடுத்தேன். ஏ ராசாத்திக்காக மண்ணு வெட்டி கட்டி இருக்கு, அது மேல மஞ்சள் வந்து ஒட்டி இருக்கு. அது மேல மஞ்சள் வந்து ஒட்டி இருக்கு. ஏதுடா அம்மா போச்சு ரவிக்கையும் கிடையாக மறுபடி வாசம் பார்த்து. ஏதுடா அம்மா போச்சு தாங்கட்டி மேலகட்டி பூசிருக்கு பூங்கால. பூவுண்டு கவிருக்கு மண்டு வரும் பின்னால அந்த நிலாவைத்தான் நான் கையில கொடுத்தேன். ஏ ராசாத்திக்காக எங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன். கண்ணு மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். எங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன். கண்ணு மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். அந்த நிலாவைத்தான் நான் கையில கொடுத்தேன். ஏ ராசாத்திக்காக உங்ககிட்டயா? இல்ல, உங்க பெட்டியான்னு. ஆமா, உங்க பெட்டி. எப்படி இருக்கிறீங்க? இல்ல, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். நல்லா இருக்கிறீங்களா? என்ன, மிருதங்கக்கார மாமா? என்ன மாமா, உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்க முள்ளாங்காட்டுல போட்டுக்கிட்டு பார்த்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பாக்குறேன். என்ன வந்து ஏதாச்சும் பாத்தீங்களா? ஒரு கவனிப்பு இல்லையே. எனக்கு பின்னாடி கவனிக்கிறீங்களா? வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். அதனால என்ன விஷயமா நீங்க வந்திருக்க தெரியுமா? உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு. ஏங்க? நானும் எத்தனை பெண்கள்லாம் பார்த்திருக்கேன். இந்த ஊர் தெய்வத்தை சத்தியமா சொல்றேன். சரிங்க. நம்ம தேனூர்ல தான், அதுவும் இந்த மேடையில தான், சொல்லுங்க, சொல்லுங்க. அதுவும் இன்னைக்கு தான் பெருமையா சொல்லுங்க. இப்படி நெஞ்செல்லாம் மயிர் முளைச்ச பொம்பளைய பாக்குறேன். நீங்க நெஞ்ச பார்க்காதயா? கீழே காலை பாரு, அங்கே வச்சுட்டு மட்டும் பாக்குறாங்க. நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? நீங்க வந்து போட்டு எடுத்து விட்டு போங்க. இல்லபடியே இப்ப உள்ள பெண்களுக்கெல்லாம் சேலையே கட்ட தெரியல. ஆமாங்க. நீங்க இவ்வளவு அருமையா கட்டிட்டு வந்திருக்கீங்க. அது கட்டுறதுக்கு நான் பட்டப்பாடு எனக்கு தானே தெரியும். இங்கிட்டு இழுத்தா இங்கிட்டு போகுது, இங்கிட்டு இழுத்தா இங்கிட்டு போகுது. மாறி இருட்டு ஐயர் கோவணம் கட்ட மாதிரி சுற்றி துருக்கிட்டு நான் பட்ட அவஸ்தை எனக்கு தாங்க. அது கலரா நெருப்பு மாதிரி இருக்கீங்களே கலரு. அதுக்கு 2 கிலோ பவுடர் ஏற்றி இருக்கிறேன். நெருப்பு மாதிரி போட்டு பொழிச்சு விட்டு போறாங்க. இல்ல இதெல்லாம் ஒரிஜினல் தான். இல்லங்க, தக தகன்னு இருக்கீங்க. ஆமா, நான் தகன்னு இருக்கேன். எப்படி என்னை பாம்பேக்கு அனுப்பி க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க. பாம்பேல கொண்டு வச்சு ப்ரூபோஸ் பண்ணணும். உட்கார்ந்தா வெளியே வரும் நாய், அதான் நக்க வரும். ஏங்க எனக்கு அப்படித்தாங்க வருது. உங்களுக்கு என்ன தெரியல. எங்க என்னோட கூந்தல் அழகா பார்த்தீங்க? ஆஹா, எவ்வளவு நீளம். ஆமா. இன்னைக்குள்ள பெண்களுக்கு அப்படி இருக்கு இல்ல பாத்தீங்களா? இல்ல இல்ல, என்ன காரணம்? அவங்க எல்லாம் நான் பண்ற மாதிரி யார் பண்றது? நீ எப்படி பண்ணுவ? என்னோட கூந்தல் நான் எவ்வளவு கட்டுக்கோப்பா வளர்த்துட்டு வரேன் தெரியுமா? எப்படி எப்படி பராமரிக்கிறீங்க? பராமரிக்கிறேன் தெரியுமா? எப்படி? இரவு காலையில எந்திரிச்சோன்னே சீயக்காய் போட்டு தேய்ச்சி குளிப்பேன். ஆஹா, அப்பதான் அந்த முடிகள் வந்து நறுமணமா இருக்கும். திரும்ப மதியானம் சாப்பு போட்டு குளிப்பேன். அடடே, சாயங்காலம் நல்லா பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம காட்டுல இருக்க இளதெல்லாம் ஆவாரம் பூச்செடி இதெல்லாம் போட்டு அரைச்சு தேய்ச்சி குளிப்பேன். ஏண்டி ராத்திரிக்கு கலட்டி ஆணிகள் போட்டுருவேன். டூப்பா ஒட்டுமதில வேற என்ன ஒண்ணு சொல்றீங்க? ஆனா வேர்த்துச்சுன்னா புழு வாட தாங்க முடியல. அதனாலயா? ஆமாங்க. ஆமா, அந்த ஜாக்கெட்லாம் எங்க வைக்கிறீங்க?
தையக்கடையில தான் வைக்கிறேன். எப்படி அளவு ஜாக்கெட் கொடுப்பீங்களா? சீச்சி அளவு ஜாக்கெட் கொடுத்தா ஒழுங்கா தைக்க மாட்டேங்கிறாங்க. தையலாம் சரியில்லை. சரி, அளவு ஜாக்கெட் கொண்டே கொடுக்கவே கூடாது. அப்புறம் எப்படி தைக்கிறது? அதெல்லாம் நான் நேரா ஐடியா என்ன வச்சிருக்கேன். ஐடியா? நேரா விறுவிறுன்னு 80 பாயிண்ட் துணியை எடுத்துட்டு போவேன். நல்லா கொண்டு போய் டைலர்ல கொடுத்துட்டு அவுத்து போட்டு நிற்பேன். அவர் பார்க்க உள்ள சொருக 2 அடி அடிக்க வரப்போகுது. ஆமா இல்ல தச்சு வெளியில வரப்போகுது. திரும்ப பார்க்க உள்ள சொருக 2 அடி அடிக்க வர்ற மாதிரி தெரியுது. வந்துரும். திரும்ப வைக்க சைஸா பார்க்க 2 அடி அடிக்க வரப்போகுது. வந்துருச்சு ஜாக்கெட். அதோட அவனதான் நான் அந்த மாதிரி தான் ஜாக்கெட் போட்டுருக்கேன். ஆமாங்க. எங்க நீங்க மட்டும் தான் இங்க தைக்கிறீங்களா? உங்க தோழியா இங்க ஆனா? இல்ல என் தோழி எல்லாம் இங்க வர்றது இல்ல. அது அப்படிக்கு அதை பிடிக்க மாட்டேங்க. அது பொம்பளை டைலர்ல போய் தைக்குது. அது ஒரு ரச்சனையா தைக்காதுன்னு தெரியலங்க. சரி நான் வந்துட்டு என் தோழியை பார்க்கணும். நாங்க இன்னைக்கு எதுக்காக இங்க வச்சிருக்கோம்? எதுக்கு? எங்க அப்பா நம்பிராஜா இருக்காரு. ஆமா. அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? என்ன போயிட்டாரா? இல்ல போகலங்க. ஐயா 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 நான் செட்டா ஏண்டி அழுகுற? அந்த அப்பா நம்பிராஜா இருக்காரு. அவர் இப்படி ஒரு வேலையை பாப்பாரா நினைச்சு இப்படி வாசிச்சு அதனால மேடைக்கு வர விடாம பண்ணிட்டீங்க. வீட்டுலாச்சும் நிம்மதியா தூங்குறேன். அதையும் கெடுக்க பாக்குறேன். என்ன அடி பண்ணாரு? எப்பவும் நீங்க நம்பிராஜா அம்மா நங்கை மொழி அம்மா இருக்குல்ல, எப்பவுமே நம்பிராஜா அப்பாவுக்கு அதுதான் போடும் சாப்பாடு. இன்னைக்கு பார்த்தா அம்மா வெளியில போயிட்டாங்க. நாங்க உட்கார்ந்து இருந்தேன். ஏன்டி இன்னைக்கு ஐயா நீ தான் பாத்துக்கணும். அவர் எப்ப கேட்டாலும் எடுத்து வச்சு போட்டுருந்தாரு சாப்பாடு. சரி எப்போ சாப்பிடுற டைம் வந்துருச்சேன்ட்டு டப்புக்கு நான் எடுத்து விரிச்சுட்டேன். இலையை விரிச்சுட்டேன். இலையை விரிச்சு சாப்பாடுலாம் வச்சு அப்பா சாப்பிட சொன்னே சாப்பிட்டாரு. எப்பவும் சாப்பிட்டுட்டு 3 செம்பு நிறைய பால் குடிக்கிற மனுக்கு இன்னைக்கு அரை செம்பு பால்லையே மூச்சு முட்டிருச்சு. எனக்கு மனசு தாங்கல. இப்படியே பண்ண உடம்பு நோவு கிட்டு போயிட்டு கொஞ்சம் பாலை ஊத்தி என் சங்க எடுத்து பாலை ஊத்தி தூர்ல வேற ஓட்ட அந்த விரல வச்சு அடைச்சுக்கிட்டு என் சங்குல பாலை ஊத்தி அந்த சங்குல பாலை ஊத்தி என் சங்க முடிக்கிட்டாங்க. இப்ப சங்கு இல்லாம இருந்தா ஒரு ரெடி கொடுங்களே. சரி இப்படி நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. தோழி வர அடியே பார்த்ததே இல்லையம்மா. இவ்வளவு அழகா இருக்கீங்க நீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? இல்ல கல்யாணம் ஆகல கிளியரமா. கல்யாணம் ஆச்சு அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. தேவையில்லாம பேசாத. இல்ல எல்லாத்துக்கும் பதில் அடுத்து நீங்க கேட்பீங்க. சத்தியமா நான் கேட்கவே மாட்டேன். ரொம்ப அழகா கட்டிருக்கீங்க. எனக்கே போறாமையா இருக்கு. இப்படி எல்லாம் கட்ட முடியுமா அப்படின்ட்டு. நான் சினிமா போட்டது இவன் நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சினிமா அங்கிட்டு ஒரு ஆள் இழுத்து நாரதர் போற பாப்புலேட் கொடுத்தா அவன் அங்கிட்டு இழுத்துட்டு போற அந்த ஆளு இங்கிட்டு கொண்டாட இதை வச்சுட்டு ஒரு கீழே விட்டு சொல்லிக்கிட்டு அப்பா பாத்தியா? அப்பாவை பார்க்க வந்தேன். கண்ணுக்கு எடுத்தமா கபடிக்குள்ள போய் கண்ணுக்கு எடுத்தமா காட்டுல போய் காவல் பார்க்க சொல்லிட்டேன். அம்மா பாக்கல வள்ளியம்மா பாக்கல இல்ல. அம்மா தானே இடத்தின் தலைவி. நீ அழகாமி யாரு இந்த ராதிகா கண்ணனோட ஜோதிகா ஐயா மாசியமை ராசியா தாளுக்கு முன்னாடி கும்பிட ஜானியா ஐயா தாமி உறக்கம் நோய்
அப்பா சொன்னபடி காவலுக்கு போறோம். எங்க அப்பா சொன்ன விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே? என்னமோ அப்பா சொன்ன வந்தவனம் எங்க பார்த்தாலும் என்ன ஒரே சிரிப்பா இருக்கீங்க. என்ன விஷயம்? எங்க பார்த்தாலும் வண்ணவன வளர்ந்தாங்க முத்துக்குவது என்ற நந்தவனத்தை பார்க்கும்போது மனசு ஒரு மன மகிழ்ச்சி. மயிலங்கள் தோகரித்து ஆடுவதும் குயிலங்கள் குயில் இல்ல ஆந்த ஆடுறது மாதிரி இருக்கு. அங்க பாருங்க இந்த இடத்துக்கு வந்தாலே அவ்வளவு பெரிய சந்தோஷம். கொஞ்ச நேரம் ஆடி பாடலாம்னு ஆசை. ஆனா பறவைகள் எல்லாம் கூட்டம் பறந்து கிளம்பி அதனால பறவைகளை வர்த்திக்கலாமா? பறவை இறக்கலாம். வெள்ளமனம் வர முடியலதான் ஆளலாம் 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 சோ ஆளலமே சோ. ஏய் ஏய் என்ன பெரிய ரவுடி சிக்கியா இந்த பாட்டுக்கு ஏய் பொம்பளைனா அச்சா மடனான பைப் இருக்கணும். ஆமா நீங்க சொன்னல மூணுல ஒண்ணு மட்டும் இருக்கு. என்ன இருக்கு? அச்ச மரம் நான் இல்ல பைப் இருக்குது. பைப்பு ஆளலாம் 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 சோ ஆளலமே சோ ஆலோலம் சாலோலமே. ஆளுக்கு ஒரு பக்கமா போய் காவல் அப்படியே ஆகட்டுமா? ஏன்னா அந்த அளவுக்கு எழுதி கொடுப்பாங்க கண்டுக்க மாட்டாங்க. இவங்க பார்த்துதான் வெள்ளமடும் பக்கத்திலே நானிரும் வெக்கத்திலே நீ இருந்தால் அரசேரு காலம் இப்போ வெள்ளவனும்
உள்ளமனோ உள்ளத்தச்சு விளையாடி ஓடி வந்தார். பக்கத்திலே நான் இருந்து சொர்க்கத்திலே நானிடத்திலே சேரும் காலமை போ உள்ளமனோ உள்ளத்தச்சு நீரில் மூழ்குதடி கூடு விட்டு போன கிளியே ஜோடிக்கிட்டே சேர்ந்ததம்மா. ஓடிக்கிட்டே சேர்ந்த கிளி ஓடி சுகம் காணுதம்மா சிப்பியில் போல நான் இருந்து சிந்திய தேனே சேர்த்து வச்சேன் செங்குளத்திலே பைய வந்தால் இன்னும் கொஞ்சம் கொள்ளையடி எவனோ உள்ள வச்சான் விளையாடி ஓடி வந்தார். பக்கத்திலே நான் இருந்தும் துக்கத்திலே நீ இருந்தால் கரைசிறு காலம் போ. வெள்ளமனோ உள்ளச்சு நீரில் மூடுதடி கண்ணீரில் மூடுதடி கண்ணீரில் மூடுதடி மன்னிச்சுக்கங்க, பாட்டு படிக்க கூடாது இதெல்லாம் கேட்டீங்க அப்படின்றதுக்காக